Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று பொது காலத்தின் இறுதி ஞாயிறு, அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருவிழா. கிறிஸ்தராஜ் என்ற பெயர் கொண்டவர்கள், கிறிஸ்டினா என்ற பெயர் கொண்டவர்கள், கிறிஸ்து அரசர் பெயரால் இயங்கக்கூடிய நிறுவனங்கள், பங்குகள் அனைவருக்கும் தென்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த உம் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 1 முதல் 3 முடிய. அந்நாள்களில் இஸ்ரவேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரவேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரவேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரவேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டு அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். 2ஆம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை,
கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேரானார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுள்ளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுள்ளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 23 35 முதல் 43 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றி என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, 1920களில்
மெக்சிகோ நாட்டில் அதிபர் கார்லஸ் தலைமையிலான சர்வாதிகார ஆட்சி கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு எதிராக மிகப்பெரிய அடக்குமுறையை கையாண்டது. திருப்பலி, திருமுழுக்கு, கோவில் திருமணம் போன்ற வழிபாடுகள் தடை செய்யப்பட்டன. ஆயர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். குருக்கள் சமய பணிகள் ஆற்ற தடை இருந்தது. தடையை மீறியவர்களை அரசாங்கம் கைது செய்து சிலரை சித்திரவதைக்கு உட்படுத்தியது. சிலரை உடனடியாக கொன்றது. மிகுவேல் அகஸ்டின் ப்ரோ என்பவர் பிறப்பால் ஒரு மெக்சிக்கர், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர். இவர் சேசு சபையை சேர்ந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போய் அங்கு குருத்துவ படிப்புகளை எல்லாம் முடித்து அங்கேயே குருப்பட்டமும் வாங்கி கொண்டு 1926 மெக்சிகோ நாடு திரும்பினார். கார்லஸ் அரசாங்கத்தின் கெடிபிடிகள் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. அந்த தடைகளை மீறி எப்படி தன்னுடைய குருத்துவ பணியை ஆற்றுவது என்று அவர் யோசித்தார். அப்பொழுது அவருக்கு மாறு வேடம் சிறந்த வழியாக தெரிந்தது. ஆகவே தந்தை ப்ரோ பல மாறு வேடங்கள் தரிக்க தொடங்கினார். பிச்சைக்காரரை போல வேடமிட்டு வீடு வீடாக சென்று திருப்பலி நிறைவேற்றினார். போலீஸ் அதிகாரி போல் வேடமிட்டு சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளுக்கு நன்மை கொடுத்தார். வியாபாரி போல் வேடமிட்டு பணக்கார கிறிஸ்தவர்களை அணுகி ஏழைகளின் பராமரிப்புக்காக அவர்களிடம் நன்கொடை வசூலித்தார். 1927 பிற்பகுதியில் மெக்சிகோ அரசு ஃபாதர் ப்ரோவை கைது செய்தது. எப்படி ஸ்டேன் சுவாமி மீது பொய் குற்றம் சுமத்தப்பட்டதோ அதே போல அரசு அதிகாரி ஒருவரை இவர் கொலை செய்ய முயற்சித்ததாக பொய்க்குற்றம் சுமத்தி அதிபர் கார்லஸ் இவரை சுட்டு கொல்லும்படி ஆணையிட்டான். 1927 நவம்பர் மாதம் 23 கொல்லப்படுவதற்காக கொலை களத்திற்கு ஃபாதர் ப்ரோ கொண்டு செல்லப்பட்டார். இவர் என்ன செய்தார் என்றால், முதலிலே தனக்கு தண்டனை நிறைவேற்ற வந்த அதிகாரிகளை ஆசீர்வதித்தார். பின்பு சிறிது நேரம் முழங்காலில் இருந்து ஜெபித்தார். பின் எழுந்து நின்று தன் கண்களை துணியால் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கையில் பாடுபட்ட சொரூபத்தையும் மறு கையில் ஜெபமாலையும் தூக்கி பிடித்து கொண்டு விவோ கிறிஸ்து ரே, அதாவது கிறிஸ்து அரசர் வாழ்க என்று சொல்லி உயிர் துறந்தார். பிரியமானவர்களே, ஃபாதர் ப்ரோவின் அந்த 3 வார்த்தைகள் அவரது நம்பிக்கையின் வெளிப்பாடு மட்டுமல்ல, சர்வாதிகாரியான கார்லஸுக்கு கிறிஸ்துவ மறைசாட்சி விட்ட ஒரு அரசியல் அறிக்கையும் ஆகும். மனச்சாட்சியை தொலைத்த ஒரு இராணுவம் நீ சொல்லுகின்ற எல்லாவற்றையும் செய்கிறது என்பதற்காக நீ ஏதோ சர்வ வல்லமையும் படைத்த அரசன் மாதிரி நடக்கிறாய். உண்மையில் நீ அரசன் அல்ல, நீ ஒரு மானிட பதர். நீ நடத்துவது ஒரு காணல் ராஜ்யம். அது சட்டென கலைந்துவிடும். இந்த உலகின் உண்மையான அரசர் கிறிஸ்துவே. அவருடைய தீர்ப்பு நாளில் உன் அரசாங்கம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். உன் செயல்களுக்கான சன்மானத்தை கிறிஸ்து அரசர் உனக்கு அளிப்பார். இதுதான் வீவா கிறிஸ்தே, வீவா கிறிஸ்து ரே என்ற முழக்கத்தின் அர்த்தமாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவே நிலையான அரசர். இவ்வுலக அரசாங்கங்களின் அத்துமீறல்களும் அடக்குமுறைகளும் ஒரு கால வரையறைக்கு உட்பட்டது. ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும். மனிதர்களின் முழுமையான கீழ்ப்படிதல்
கிறிஸ்து அரசருக்கு மட்டுமே உரித்தானது. பிரியமானவர்களே, கிறிஸ்து அரசர் வெற்றி வீரராய் திருவெளிப்பாடு புத்தகம் 1 பிரிவு 7 உள்ளபடி மேகங்கள் மீது இறங்கி வரும் நாளுக்காகவே நாம் பெரும் மூச்சுகளோடு காத்திருக்கிறோம். நாமும் கிறிஸ்து ராஜா வாழ்க, அவரது அரசு வருக என்று ஜெபிப்போம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடி நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவே ஒருவரே நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடப்பட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மன்றாட்டுகள். எங்கள் ஆண்டவர் இயேசுவை அகில உலக அரசராக கொண்டாடும் இந்நாளில் இயேசுவை நாங்கள் இதயத்திற்கும் அரசராக ஏற்று அவரது அரசு இந்த உலகில் பரவ நாங்கள் உழைக்க வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிக சிறிய சகோதர சகோதரிகளுள் தன்னையே இணைத்துக் கொள்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இன்னரில் உழலும் எங்கள் உடன் மனிதருக்கு உதவி செய்யும் தாராள மனத்தையும் அதன் மூலம் நாங்கள் எங்கள் ஈடேற்றத்தை கண்டடைய வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நித்திய ஆயரும் அரசரும் ஆகிய இயேசுவே, அண்ட சராசரத்திற்கும் அரசராகிய நீர் மனிதனாக வாழ்ந்தபொழுது கடைபிடித்த எளிமையையும் தாழ்ச்சியையும் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனில் மரித்த எல்லா ஆன்மாக்களும் சிறப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களை உமது நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்டிலே மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி தர வேண்டும் என்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் இப்பொழுது மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்திரள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தேன். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்து உலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறுதியினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தினமாக மகிழ்வும் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் ஜீவன் பெற்று கொன்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த
சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஏழை எளியவர்கள் இயேசுவை கண்டு அவர்களுக்கு பணி செய்வதன் வழியாக ஒரு நாள் அவரோடு ஆட்சியில் பங்கு பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைமகனின் திருத்தாயே, வாழ்க வாழ்க. மரி போற்றும் பேரெழிலே, வாழ்க வாழ்க. வான் மண்ணின் ராக்கினியே, வாழ்க வாழ்க. வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம், வாழ்க வாழ்க. அமலோர் பவி அருள் நிறை தாய், வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி மாதரின் தாய், வாழ்க வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.